கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன் வணக்கம். தற்போது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அந்த பகுதி மக்களிடையே என்ன ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? மேலும் விசிக தலைவர் திருமாவளவன் அந்த கூட்டத்தில் இருப்பதாக தெரிகிறது. வேறு என்னென்ன தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள்? என்ன விவரம்? சிதம்பரம் நகராட்சியில் இருக்கிற ஒரு தனியார் மண்டபத்துல பார்த்தோம் அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை இன்று முதல்வர் துவங்கி வச்சிருக்காரு. இதற்காக நேற்று இரவே சிதம்பரம் வந்துவிட்ட முதல்வர் பார்த்தோம் அப்படின்னா இன்று கூட்டணி கட்சி தலைவர்களான விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் மற்றும் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோருடன் மேலும் அமைச்சர்களுடன் தற்போது இந்த திட்டத்தை துவக்கி வைத்தார். இந்த திட்டத்திற்காக வைக்கப்பட்டுள்ள அனைத்து அரங்குகளையும் அவர் பார்வையிட்டார். மேலும் அதுல எந்தெந்த மாதிரியான மனுக்களை உள்ளீடு செய்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பினார். மேலும் இந்த திட்டம் பார்த்தோம் அப்படின்னா பயன்பெற என்னென்ன தகுதிகள் ஆவணங்கள் வேண்டும் என்ற விவரங்களை துண்டறிக்கை வாரியாக ஏற்கனவே கொடுத்திருக்கிறாங்க. நகர்ப்புறங்களில் பார்த்தோம் அப்படின்னா 13 துறைகள் வாயிலாக 43 சேவைகளும், ஊரக பகுதிகளில் 15 துறைகள் வாயிலாக 46 சேவைகளும் வழங்கப்பட இருக்குது. பட்டா தொடர்பான சேவைகளுக்கு 2 கவுண்டர்கள், பிற துறைகளுக்கு 13 கவுண்டர்கள், ஆதார் சேவைக்கு 2 கவுண்டர், இ சேவைக்கு 2 கவுண்டர் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இங்கு பெறப்படும் மனுக்களில் பார்த்தோம் அப்படின்னா 45 நாட்களுக்குள்ள தீர்வு காணப்படும் சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதே போல பார்த்தோம் அப்படின்னா ரேஷன் கார்டு, ஆதார் கார்டுல பெயர் மாற்றம் உள்ளிட்ட கோரிக்கைகள் அன்றைய தினமே தீர்வு காணும் வகையில இந்த முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இன்று துவங்கி பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் மாதம் வரைக்கும் 10,000 முகாம்கள் நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருக்காங்க. நகர்ப்புற பகுதிகளில் 3,768, ஊரக பகுதிகளில் 6,232 முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கு. இன்று துவங்கி ஆகஸ்ட் 15 வரை முதற்கட்டமாக 3,563 முகாம்கள் நடத்தப்பட இருக்காங்க. இதே போல பார்த்தோம் அப்படின்னா இதற்காக மொத்தம் 28,370 தன்னாளர்கள் தமிழகம் முழுவதும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. முகாம்கள்ல அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர்கள் பங்கேற்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாவட்டத்திற்கு ஒரு நாளைக்கு 6 முகாம்கள் நடத்தப்படுது. வாரத்துக்கு 4 நாட்கள், அதாவது செவ்வாய் முதல் வெள்ளி வரை இந்த முகாம்கள் நடப்பதற்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. முகாம்கள்ல அதே போல குடிநீர், கழிப்பறை வசதிகள் செஞ்சு தரத்துக்கும், காலதாமதம் ஏற்படும் பட்சத்தில் ஓய்வு எடுப்பதற்காக சாமியான பந்தல் இருக்கைகள் அமைக்கப்படுறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. முகாம்கள் எங்கெங்க நடக்குது இந்த விவரத்தை உங்களுடன் ஸ்டாலின் என்ற இணையதளமும் இன்னைக்கு துவங்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு மாதத்திற்கான நிகழ்ச்சி நிரல்கள் வெளியிடத்திற்கும், QR கோடு மூலமாக எங்கெங்க இந்த முகாம்கள் நடைபெறுகிறது என்பதை அறிவதற்கும் விரிவான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தேவநாதன்.
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்து பொதுமக்களோடு உரையாற்றி கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் குறைகளை இருப்பிடத்திற்கே சென்று தீர்த்து வைக்கும் திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்று கூறப்படுகிறது. அதில் தற்போது விசிக தலைவர் திருமாவளவன், மாவட்ட ஆட்சியர் போன்றோர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்ட தொடக்க விழாவில் அந்த காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. மக்களின் பிரச்சனைகளை நேரடியாக களத்திற்கே சென்று தீர்க்கும் வகையில் தொடங்கப்பட்டது இந்த திட்டம் என்று கூறப்படுகிறது. பொதுமக்களிடமிருந்து மனுக்களை நேரடியாக முதலமைச்சர் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த திட்டத்திற்கு பெயர் உங்களுடன் ஸ்டாலின். மகளிர் உரிமை தொகைக்கும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்படுகிறது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடர்பான மேலும் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர் வணக்கம். முதலில் இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன? இந்த திட்டத்தின் மூலம் பெறப்படும் மனுக்களுக்கு எத்தனை நாட்களில் தீர்வு காணப்படும்? மக்களிடம் இந்த திட்டம் எவ்வாறாக சென்று சேர்ந்திருக்கிறது? மேலும் கள நிலவரம் என்னென்ன? 30 நாட்களில் இருந்த மனுக்களின் தீர்வு என்பது பொதுமக்களிடமிருந்து பெறக்கூடிய இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மூலமாக பெறப்படக்கூடிய மனுக்கள் மீது ஒரு 45 நாட்களில் தீர்வு எட்டப்படும் அப்படிங்கிறதா இந்த திட்டத்தினுடைய முழு சாராம்சமாக இருக்கிறது. மகளிர் உரிமை தொகைக்காக விடுபட்டவர்கள் அதிகம் பேர் விண்ணப்பித்தார்கள் இந்த திட்டத்தின் மூலமாக, இந்த முகாம் மூலமாக. இதை பயன்படுத்தி அந்த விடுபட்டவர்கள் விண்ணப்பிக்கும் போது அந்த விண்ணப்பத்தின் மீதான பரிசீலனை ஒரு 45 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதை தொடர்ந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய இ-சேவை மையங்கள்ல நம்ம வருமான வரி சான்றிதழாகட்டும், ஜாதி சான்றிதழாகட்டும், குடிநீர் இணைப்பு, மின்கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளுக்காக விண்ணப்பித்தாலும் அதற்காக ஒரு 60 ரூபாய் தொகையாக அந்த இ-சேவை மையங்கள் மூலமாக வசூலிக்கப்பட்டு வந்தது. ஆனால் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மூலமாக விண்ணப்பித்தால் 30 ரூபாய் செலுத்தினால் போதும், பாதி தொகையிலேயே இந்த திட்டத்தின் மூலமாக விண்ணப்பித்து பயன்பெறலாம். ஆனால் அதற்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய கால அவகாசம் என்பது, அந்த மனுக்கள் மீதான கால அவகாசம் என்பது 45 நாட்களுக்குள்ளதான் இருக்கும். ஆனால் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பித்தவர்கள் அந்த மனுக்கள் மீதான பரிசீலனை எல்லாம் 45 நாட்களுக்குள் தீர்வு எட்டப்பட்டு அதன் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதும் இந்த சாராம்சமாக இருக்கிறது. அதே நேரத்துல முகாம்கள் என்பது செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 4 நாட்கள்ல நடைபெறும். வாரத்தில் 4 நாட்கள் நடைபெறக்கூடிய முகாமாக எந்தெந்த வார்டுக்கு எந்தெந்த முகாம்கள் நடைபெறும், எப்பொழுது நடைபெறும் என்பது குறித்தான அனைத்து தகவல்களும் முன்கூட்டியே பொதுமக்களுக்கு தெரிவிப்பதற்குண்டான ஏற்கனவே 1 லட்சம் தன்னார்வலர்கள் வீடு வீடாக சென்று அந்த நோட்டீஸ்கள், பேம்ப்ளெட் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய விவரங்கள் எல்லாம் அடங்கியிருக்கும். அந்த நோட்டீஸ் எல்லாம் கொடுக்கும் போது அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அதற்கான அக்னாலஜ்மெண்டாக அவர்கள் எடுத்துக்கொண்டு இந்த முகாமுக்கு இந்த தேதியில் வாருங்கள், உங்களுக்காக அங்க வந்து அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டதும். காரணம் என்னவென்றால் 46 சேவைகளுக்கான முகாமாக இந்த முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 13 துறைகள், 43 சேவைகள் என்ற அடிப்படையில நகர்ப்புறம், ஊரக பகுதி என்று பிரித்து
எந்தெந்த நாட்கள் எங்கெங்கெல்லாம் முகாம் நடைபெறுகிறது, அதை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில அனைத்து விதமான சேவைகளையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த முகாம் என்பது நடைபெறுகிறது. குடிநீர் இணைப்பு, பிறப்பு இறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட அனைத்து விதமான சேவைகளும் இங்கே கிடைப்பதற்குண்டான வழிவகைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் இன்று தொடங்கியிருக்கக்கூடிய இந்த முகாம் என்பது சென்னையில அக்டோபர் மாதம் வரை நீடித்திருக்கிறது. நவம்பர் மாதம் வரை ஊரக பகுதியில் என்ற அடிப்படையில அதை பிரித்து தொடர்ந்து நடத்துவதற்குண்டான வாய்ப்புகளாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உதவித்தொகை, ஓய்வூதியம் பெறக்கூடியவர்கள் ஆதார் மற்றும் வங்கி கணக்கு விவரங்களோடு சேர்ந்து இதை விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே முதியோர் ஓய்வுத்துறை பெறக்கூடிய நபர்கள் வீட்டில் இருந்தாலும் விண்ணப்பிப்பதற்கு உண்டான நடவடிக்கை எல்லாம் தொடங்கி இருக்கிறது. இன்று இந்த தலைவர்கள் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த முகாம் என்பது அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் முடிவடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 45 நாட்கள் தீர்வு, வாரத்தில் செவ்வாய் முதல் வெள்ளிக்கிழமை வரை 4 நாட்கள் முகாம். அரசியல் திட்டங்கள், செயல்பாடுகள், திட்டத்தினுடைய நோக்கங்கள் அனைத்தும் சென்றடைய வேண்டும். அதன் அரசின் வழியாக விவரங்கள் அனைத்துமே உடனடியாக சென்று சேர்வதற்குண்டான நடவடிக்கையாகத்தான் 1 லட்சம் தன்னார்வலர்கள் உடனடியாக அவர்கள் வீடுகளுக்கு சென்று இந்த திட்டத்தினுடைய சாராம்சங்களை எல்லாம் விளக்கியிருக்கிறார்கள். முதல்வருடைய தனிப்பயணத்தில் பெறப்படக்கூடிய மனுக்கள், முதல்வருடைய குறைதீர்ப்பு பிரிவு, இதெல்லாம் மனுக்கள் எல்லாம் முதலமைச்சருடைய முகவரி என்ற திட்டத்தின் கீழே ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த விண்ணப்பத்தின் மீதான பரிசீலனை எவ்வாறு நடைபெறுகிறது என்பது குறித்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு SMS மூலமாக தெரிவிப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதை என்றால் 1100 என்ற எண் தொடர்பு கொண்டு தங்களுடைய விண்ணப்பம் கொடுக்கப்பட்டதற்கான நிலை எவ்வாறு இருக்கிறது என்று குறித்தெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த துறையின் மூலமாக பெறப்படக்கூடிய விண்ணப்பங்கள் என்பது ஏற்கனவே 1 கோடி மனுக்கள் பெறப்பட்டு அந்த மனுக்கள் 1 கோடி 1 லட்சம் மனுக்கள் தீர்வு காணப்பட்டிருக்கிறது. 1 கோடியே 5 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டதுல 1 கோடியே 1 லட்சம் மனுக்கள் தீர்வு காணப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது வீடியில் அருகிலேயே முகாம்கள் இருப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 2058 முகாம்கள் நகரப்பகுதிகளுக்கு ஏற்கனவே நடந்திருக்கிறது. 2ஆம் கட்டமாக 2343 முகாம்கள் நடைபெற்றிருக்கிறது. 3ஆம் கட்டமாகத்தான் இன்று நடைபெறக்கூடிய இந்த முகாம் மூலமாக பல்வேறு விதமான திட்டப்பணிகளுக்காக நகரப்பகுதியில் 13 துறைகள் மூலமாக 43 சேவைகளும், ஊரக பகுதியில் 15 துறைகள் மூலமாக 46 சேவைகளும், மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பெறப்பட்ட கருத்துக்கள், ஆலோசனைகள் அடிப்படையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தில் பெறப்படக்கூடிய மனுக்கள் 30 நாட்கள் தீர்வு என்ற நிலையிலிருந்து மாற்றி 45 நாட்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. காரணம் என்னவென்றால் அதிக பேர் விண்ணப்பிக்கும் போது அந்த விண்ணப்பத்தின் மீதான பரிசீலனையை சரியாக மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுதான் இந்த திட்டத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. நவம்பர் மாதம் வரை ஒரு 10,000 முகாம்கள் நடத்துவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நகர பகுதியில் 3,738 முகாம்களும், ஊரக பகுதியில் 6,232 முகாம்களும் உள்ளது. மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் நடத்தப்பட்டதை விட 2 மடங்கு முகாம்கள் எண்ணிக்கை தற்போது அதிகரித்திருக்கிறது. இதற்காக ஆசிரியர்களுக்கு மற்றும் சமூக பாதுகாப்பு அலுவலர்களுக்கு, கணினி இயக்குநர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று ஜூலை 15ஆம் தேதி தொடங்கக்கூடிய இந்த முகாம் என்பது ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை முதற்கட்டமாக நடைபெறும். 1 மாத காலத்துல நகர்பகுதியில 1,428 முகாம்களும், ஊரக பகுதியில 2,135 முகாம்களும் நடத்தப்பட உள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் வெவ்வேறு இடங்களில நாள்தோறும் 6 முகாம்கள் நடத்தப்படும். அந்த முகாம்கள் தான் செவ்வாய் மற்றும் புதன், வியாழன், வெள்ளி 4 நாட்கள் நடத்துவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய மக்களுக்கு அடிப்படை வசதிகள் எல்லாம் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கும். எந்த நாட்களில் எந்த இடங்களில் முகாம் நடைபெற உள்ளது என்பதை விவரங்கள் எல்லாம் ஏற்கனவே பிரத்யேக இணையதளம் மூலமாகவும் அந்த வரக்கூடிய அந்த தன்னார்வலர்கள் வீடு வீடாக சென்று அவர்களும் வழங்கியிருக்கிறார்கள். இதை அடிப்படையாக கொண்டு 2 விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த விண்ணப்பங்கள் கொடுத்து விட்டால் அந்த விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்யப்பட்டு கொடுக்கப்படக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு அந்த விண்ணப்பத்தினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத குறுஞ்செய்தியாக அவர்கள் அனுப்பி கொண்டே இருப்பார்கள். அதே நேரத்துல 1100 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு இந்த எண்ணில் தங்களுடைய விண்ணப்பத்தினுடைய நிலையை கேட்டறிந்து கொள்ளலாம். ரேஷன் அட்டையில் தொடங்கி பல்வேறு விதமான சான்றிதழ்கள், நீங்கள் இ-சேவை மையத்துக்கு சென்று அங்கு என்னென்ன மாதிரி விண்ணப்பங்கள் வேண்டும், விண்ணப்பிக்கக்கூடிய நடவடிக்கைகள் இருந்தால் அதற்கு கட்டணமாக 60 ரூபாய் வசூலிக்கப்படும். ஆனால் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் வெறும் 30 ரூபாய் மட்டுமே வசூலிக்க உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மருத்துவ காப்பீடு அட்டை ஆகட்டும், ஆதார் அட்டையில திருத்தங்கள் மேற்கொள்ளப்படக்கூடிய வாய்ப்புகளாகட்டும், அதே நேரத்தில் மகளிர் உரிமை தொகைக்கு வங்கி கணக்கு தொடங்க வேண்டும் என்றாலும் இதற்காக அந்த முகாமிலேயே தனி கவுண்டர்கள்
மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மூலமாக பல்வேறு விதமான பணங்களை ஒரே இடத்துல மேற்கொள்வதற்கு உண்டான இந்த திட்டம் என்பது அனைத்து பகுதிகளிலும் வீடுகளுக்கு அருகே அமைக்கப்பட்டுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடர்பான முழு தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி பாஸ்கர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.